எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யாரையோ பார்த்து பயந்து அவங்க கிட்டே இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடும்போது ஒரு பெரிய கார் நம்ம ஹீரோயினை இடிக்க வரவும் அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. பட் அந்த கார் அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஹீரோ மேல மோதிடுறதுனால பாவம் பயங்கரமா அடிபட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். கட் பண்ணா 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினால இன்னும் அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வெளியில வர முடியாம ஹீரோவை பத்தி நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது செங்ஷி மேடம் உன்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா, சோ உடனே உன்னை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொன்னாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்ல என்னன்னே தெரியாம பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் போட்டோல இருக்கிற ஹீரோவை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சோ சொர்க்கத்துல இருக்கிற நீ தான் என்ன பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லி எழுந்திருக்கும் போது ஆக்சிடென்டலா ஒருத்தரை இடிச்சிடவும் கையில வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. அவருமே உதவி பண்றதுக்காக எடுத்து தராரு. அப்பா அவன் ஃபேஸை பார்த்து ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறா. பிகாஸ் அந்த பர்சன் பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா ஹீரோ மாதிரியே இருக்கவும் ஹோடியன் என்னை பார்க்க நீ திரும்ப வந்துட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி பயங்கரமா எமோஷனல் ஆகி ஹக் பண்ணிடுறா. தேவையில்லாம இந்த டர்ட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத, எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவன் எழுந்திருச்சிடுறான். பாவம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சாரி லேட் ஆனதுக்கு மன்னிச்சிருங்க, எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி செங்ஷி அந்த பையன் கையை பிடிக்கவும் ஹீரோயின் இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். ஹே ஜியோலின், லாங் டைம் நோ சி, எப்படி இருக்க? அப்புறம் இவர் தான் என்னோட ஃபியான்சே மிஸ்டர் ஃபேங்னு சொல்லவும் அவ்வளோதான் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுறது. எப்படி இது நடந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போய் பார்த்தா அங்க மிஸ்டர் ஃபேங் உட்கார்ந்துருக்காரு. சார் ஐ எம் சாரி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் பாக்குறதுக்கு அப்படியே உங்களை மாதிரி தான் இருப்பான். ஈவன் நீங்களுமே கண்ணாடியை கழட்டுனா அவனை மாதிரி தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போகவும் செம்ம டென்ஷன் ஆகிடுற மிஸ்டர் ஃபேங் ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. பட் ஸ்லிப் ஆகிடுற ஹீரோயின் மிஸ்டர் ஃபேங் மேலேயே விழுந்துடுறா. 2 பேருக்குமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. அப்ப கரெக்டா உள்ள வர ஜென்சி இதை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு கத்தவும் சாரி நான் தான் தெரியாம ஸ்லிப் ஆகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. நீ ஹோட்டியான எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ண, இப்ப அவனை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அவன் 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இறந்துட்டான். ஆனா நீ இன்னும் அவனை மறக்க முடியாம கஷ்டப்படுறதுனாலதான் மிஸ்டர் ஃபேங் உன்னோட கண்ணுக்கு ஹோட்டியன் மாதிரி தெரியுறாரு. சோ நீ தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் ஏமாந்து போய் நிக்காதன்னு சொல்லிட்டு சங்ஷி அங்கே இருந்து போனதும் ஒருவேளை இவ சொல்றது கூட கரெக்டா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் திரும்பினா மறுபடியும் மிஸ்டர் ஃபேங்க இடிச்சிடுறாங்க. கீழே விழுந்த மொபைலை எடுத்து கொடுக்கும் போது வால்பேப்பரை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற அவரு. எதுக்காக நீ என்னோட போட்டோவை வால்பேப்பரா சேவ் பண்ணிருக்கன்னு கேட்க என்னதான் நான் கிளியரா சொன்னாலும் கண்டிப்பா உங்களால என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. மிஸ்டர் ஃபேங் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. சரி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, 2 பேரும் என் கூட வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போற மேனேஜர் இந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊர்ல நம்ம கம்பெனி சார்பா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான இன்சார்ஜா சங்ஷியையும் அவங்க அசிஸ்டண்டான ஹீரோயினையும் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்ப சங்ஷியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால லீவ் எடுத்துக்கிட்டு போயிட்டா. சோ சங்ஷிக்கு பதிலா ஹீரோ தான் இந்த ப்ராஜெக்ட பண்ண போறான். அவனுக்கு ஹெல்ப்பா ஹீரோயின் அசிஸ்டண்டா இருப்பான்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஹோட்டியான பத்தின நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. பிகாஸ் நம்ம ஹீரோயினும் ஹோட்டியானும் அந்த ஊர்ல தான் ஒன்னா படிச்சிருப்பாங்க, லவ் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப ப்ராஜெக்டுக்காக அந்த ஊருக்கு போக சொல்லவும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. பட் நம்ம ஹீரோ எங்க ஹீரோயின் தன்னை செடியூஸ் பண்ணிடுவாளோன்னு சொல்லி இல்ல என்னால இந்த ப்ராஜெக்டுக்காக போக முடியாதுன்னு சொல்லிடுறான். சங்ஷி திரும்பி வர எப்படியும் 10 நாளாவது ஆகும். பட் 5 நாளுக்குள்ள நாம இந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும். ஸோ நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு மேனேஜர் சொல்ல மிஸ்டர் ஃபேங் அக்செப்ட் பண்ணிக்கிறதாவே இல்லை. ஸோ ஹீரோயின் நான் மிஸ்டர் ஃபேங் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னதுமே மேனேஜர் வெளியில போயிடுறாரு. நானும் ஹோட்டியானும் அந்த ஊர்ல தான் படிச்சோம், லவ் பண்ணோன்னு ஹீரோயின் ஆரம்பிக்கவும் இங்க பாரு தேவையில்லாத கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உன்ன மாதிரியான பொண்ணுங்களாம் எதுக்கு என்ன மாதிரி பணக்கார பசங்க கிட்ட பழகுவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ உன்னோட பொய்யான பேச்செல்லாம் நம்பி ஏமாறுற முட்டாள் நான் இல்ல. அதுலயும் நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ண பாக்குற பாரு அங்க நிக்கிற. ஆனா கண்டிப்பா உன்னால என்ன உஷார் பண்ண முடியாது. வேணும்னா வேற யார்கிட்டயாவது உன்னோட இந்த டர்ட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லவும் ரொம்ப கோவப்படுற நம்ம ஹீரோயின் அவனை அடிச்சுட்டு இப்ப நான் சொல்றேன் நீ என்னோட ஹோட்டியான் இல்ல. ஒருவேளை இந்த இடத்துல ஹோட்டியான் இருந்திருந்தா கண்டிப்பா என்னை இவ்ளோ கேவலப்படுத்திருக்க மாட்டான், அசிங்கப்படுத்திருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணுங்கிறது நல்லா தெரியும். ஈவன் நான் அவனை உண்மையா லவ் பண்ணேன். சோ மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியாம ஹர்ட் பண்ற நீ எல்லாம் என் ஹோட்டியானா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வந்துடுறான். பட் என்னதான் மிஸ்டர் ஃபேங் நம்ம ஹீரோயினை ரொம்பவே தப்பா பேசியிருந்தாலும் இப்ப அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது. பட் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையானு மேனேஜர் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த ப்ராஜெக்டுக்காக பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லி மிஸ்டர் ஃபேங் ஒத்துக்கிறாரு.
அப்புறம் நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபேங் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப திரும்ப ஊருக்கு வந்திருக்கிற நம்ம ஹீரோயின் பயங்கரமா எக்ஸைட் ஆகி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கரெக்டா ஹீரோ கேட்ச் பண்ணிடுறாரு. பட் ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரஸ்ட் ஆகிடுது. பட் மிஸ்டர் ஃபேங் பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடவும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறவ ஏன் இப்படி பண்ணனு கேட்க, இதுக்காக தானே நீ இப்படியே என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, இது போதுமா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றியான்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லி திரும்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் கால் ஸ்லிப் ஆகிடுது. இந்த டைம் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு, நீ என்ன 3 வயசு குழந்தையா, இல்ல உனக்கு சரியா நடக்க தெரியாதா, ஏன் இப்படி வேணுக்குனே கீழே விழுந்துட்டு இருக்க, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதன்னு ரொம்ப மொக்க பண்ணிடுறான். பாவம் ஒன்றும் புரியாத நம்ம ஹீரோயின் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது சங்ஷி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இப்போ எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் தான் கூட ஹீரோயின் இருக்காங்கிற விஷயத்த மறைச்சிட்டு ரொம்பவே கேஷுவலா பேசுறான். ஆமா, நான் இதுக்கு முன்ன அமெரிக்கால தானே இருந்தேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த ஊரும் இந்த மக்களையும் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு கேக்குறான். ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிராவல் பண்ணி போயிருக்கீங்களே, அதான் அந்த டயர்டில் சம்திங் ஏதோ இல்லூஷன் மாதிரி தெரியுது, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இன்னைக்கு நைட்டே உங்களை பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு சங்ஷி காலை கட் பண்ணதும் எங்க மிஸ்டர் ஃபேங் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆகிருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. கட் பண்ண ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால பயங்கரமா டயர்டான நம்ம ஹீரோயின் ஹோட்டல் ரூமுக்கு வந்ததும் நல்லா குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகி வெளியில வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ நிக்கிறதுனால செம ஷாக் ஆகிடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நம்மால கேட்க, இல்ல ரிசப்ஷன்ல இதுதான் என்னோட ரூம்னு சொன்னாங்க, அதனாலதான் உள்ள வந்தேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும் ஹீரோ நம்புறதாவே இல்ல. ஏற்கனவே ஹீரோயினை ரொம்ப தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணாத தப்புக்கு இவன் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோயினுக்கு அலர்ட் ஆகி இந்த ரூம்ல மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால தான் உங்க ரூமுக்கு மாத்தி விட்டோம், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே சேர்ந்து வந்தீங்க, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்கன்னு சொல்லவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுமே போய் உட்கார்றாரு. அப்ப தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தெரியாம கைய போட்டுறவும் கடுப்பாகி அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வெளியில வந்துடுறான். அப்போ ஒருத்தர் ஹீரோவை பார்த்துட்டு, ஏ ஹோட்டியான், நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க, பட் திரும்ப உன்னை உயிரோட பாக்குறது என்னால நம்பவே முடியல, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அது எப்படி, உனக்கு 7-8 வருஷமா கிளாஸ் எடுத்த டீச்சர் எனக்கு தெரியாதா, இன்னைக்கு தான் நான் ரிட்டையர்ட் ஆனேன், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ்க்கு கிஃப்டா கொடுப்போம்ல ஆட்டோகிராஃப் நோட்டு மாதிரி, அதுல இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட போட்டோவை எடுத்து காட்டவும் தலைவன் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். ஸ்கூல் படிக்கும்போது நீ ஹீரோயின் கூட தானே சுத்திட்டு இருந்த, ரெண்டு பேரும் உயிருக்குயிரா லவ் பண்ணீங்களே, ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு டீச்சர் கேட்கவும் செம்ம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ இந்த பொண்ணையா நான் லவ் பண்ணேன்னு கேட்டுக்கிட்டே பேஜ் திருப்பினா அவனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இருக்கு. ஒன்னும் புரியாம திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா 5 வருஷத்துக்கு முன்ன நடந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னும் நீ மீளலையா, உன் தலையில எதுனா அடிபட்டுருச்சா என்ன, பழசெல்லாம் மறந்துட்டியான்னு டீச்சர் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை இவர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சங்ஷியும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேட்க, இவதான் சங்ஷி ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னை அவ லவ் பண்ணா, ஆனா நீ ஹீரோயினை உயிருக்குயிரா லவ் பண்ணதுனால பணக்கார பொண்ணான சங்ஷிய திரும்பி கூட பார்க்கல, சோ அப்பப்ப இந்த சங்ஷி ஹீரோயினை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி வந்து சங்ஷிக்கு கால் பண்றான். ஆனா அவ அட்டன் பண்ண மாட்றா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து அந்த ப்ராஜெக்டுக்காக வெளியூருக்கு வந்திருக்க விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிரும். சோ ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணி இதை கொளுத்தி போடவும் செம்ம கடுப்பாகிடுறவங்க. ஆரம்பத்துல இருந்தே என்னோட பையன் அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணான ஹீரோயினை லவ் பண்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரினுக்கு போயிருந்தப்போ ஒன்னு அவன் கூட நான் அனுப்பி வச்சேன். ஈவன் நான் பிளான் பண்ண மாதிரி என் பையனுமே உன்னை முழுசா நம்பி உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். யார் என்ன சொல்லி தடுத்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல என் பையனுக்கு ஒய்ஃப் நீதான்னு சொல்லவும் சங்ஷி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இதை நம்ம ஹீரோ கேட்டுடுறாரு. அப்போ இத்தனை நாளா நீங்க என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்களா, இது தெரியாம நான் வேற ஹீரோயினை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், பாவம் அந்த பொண்ணு, என்னதான் எனக்கு இன்னும் பழசு ஞாபகத்துக்கு வரலைனாலும் என்னால அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. சோ இதுக்கப்புறம் நீங்க சொல்ல போற எதையுமே நான் நம்ப மாட்டேன், ஹீரோயினை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் அவன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஒரு பையன் கூட ரொம்பவே ஜாலியா கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருக்கத பார்க்கும்போது தலைவர் செம்ம காண்ட் ஆகிடுறாரு. ஓ நீங்க தான் மிஸ்டர் ஃபேங்கா, நைஸ் டு மீட் யூ, என்னோட பேரு ஜின், நான் ஹீரோயினோட பக்கத்து வீட்டு பையன், சின்ன வயசுல இருந்தே நான் அக்கா கூட தான் சுத்திட்டு இருப்பேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்.
இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஊருக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் நான் அவங்கள பாத்துக்க வந்தேன்னு சொல்ல காண்டாகிற நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து என் கூட வா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு கூப்பிடுறான். ஆனா ஜின் விடாம இன்னொரு கையை பிடிச்சி இழுத்து யாருனே தெரியாத ஒருத்தரை நம்பி என்னால ஹீரோயினை தனியா விட முடியாது, எதுவா இருந்தாலும் இங்கேயே நின்னு பேசுங்கன்னு சொல்லவும் இது எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற தனிப்பட்ட விஷயம், 3வது மனுஷங்க முன்னால பேச முடியாதுன்னு ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயின், மிஸ்டர் ஃபேங், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபியான்ஸே இருக்காங்க, ஸோ நம்ம 2 பேரும் தனியா பேசுற விஷயம் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனையாகிரும்னு ஹீரோயின் சொல்ல, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணதும் ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறா. அதை விட ஜின் கடுப்பாகி கண்ணாபின்னான்னு கத்துறான். நீ சொன்ன மாதிரி நான் தான் ஹோட்டியன், என்னதான் எனக்கு பழசு ஞாபகம் வரலைனாலும் உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஹீரோ சொல்ல, இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம 5 வருஷத்துக்கு முன்ன செத்து போனவனை பத்தி ஞாபகப்படுத்துற, நீ தான் ஹோட்டியானுங்கிறத உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு ஜின் கேட்கவும், என்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் இல்ல, பட் ஹீரோயின் கிட்ட பேசினா கண்டிப்பா இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும்னு ஹீரோ சொல்லவும், நீ ஹோட்டியானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, பிகாஸ் அவன் என்ன உண்மையா லவ் பண்ணா, என்னோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்தான், முக்கியமா என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டான், சோ இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ஜின் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இத்தனை நாளா தன்னை சுத்தி வந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி பேசுறது தாங்கிக்க முடியாம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்தா சரி வராதுன்னு முடிவெடுக்கிற நம்ம ஹீரோயின் போட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு அங்கே இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது தெரியாம ஜின்னை இடிச்சிடுறாங்க. அவன் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழ போயிடுறான், பட் கையை வச்சு பிளாக் பண்ணிடுறான். பட் இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு பிஎல் மாதிரி தெரியறதுனால சாரி, உங்க 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி இப்ப நீ எங்க கிளம்புறன்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே சொல்றாங்க. பாவம் தலைவரால தடுக்க முடியல, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது டிரைவர் குடுகுடுன்னு ஓடி வந்து, நாம போற வழியில இருக்கிற ஒரு பெரிய பாலம் இடிஞ்சிருச்சான், சோ டிரான்ஸ்போர்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க, அது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் இன்னும் 4 நாளாவது ஆகும், அது வரைக்கும் நீங்க இந்த ஊர்லயே தான் இருந்தாகணும்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. பட் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஜின்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தென் ஹீரோ அவங்கள தனியா அழைச்சிட்டு வந்து, என்ன காரணத்துக்காக நீ என்ன ஹோட்டியானா ஏத்துக்க மாட்டேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதே நேரம் உங்க 2 பேரோட காதலை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு கேட்கவும் ஹீரோயின் அதை பத்தி சொல்லிக்கிட்டே கழுத்துல போட்டிருக்க செயினை தொடுறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பழசலாம், அதாவது ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயினை உண்மையா லவ் பண்ணார்ல, அந்த மொமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. பட் கம்ப்ளீட்டா அவரால் ரீகைன் பண்ண முடியல. ஸோ என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது ரொம்ப மயங்கிடுறதுனால பார்த்து பதறி போயிடுற ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு பக்கத்துல போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கரெக்டா நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிடுறாரு. அப்படியே 2 பேரும் உருண்டு போய் விழுறாங்க. ஒரு செகண்ட்ல இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி எமோஷன்ஸ், அப்படியே ஃபீலிங்ஸ் எல்லாம் வரவும் எப்படியோ சமாளிச்சிடுற நம்ம ஹீரோயின், சாரி என்ன மன்னிச்சிடுங்க, காலைல ஏதோ அடிபட்டுருச்சு போலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. சம்திங் ரத்த கட்டு மாதிரி இருக்கிறதுனால நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, நானே உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற ஜின், அதான் நான் இருக்கலன்னு சொல்லி ஹீரோயினா அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுறான். பார்த்து கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஹீரோயின் கிட்ட பேசி புரிய வச்சு அவரு தான் ஹோட்டியானுங்கிற லெவலுக்கு கொண்டுட்டு வந்துடுறாரு. ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறா. 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி உள்ள போடுற நம்ம ஜின் ஒரு வீடியோவை காட்டுறான். அதுல நம்ம ஹீரோவோட ஃபியான்சேவான சங்ஷி கூடிய சீக்கிரம் நானும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்க போறோங்கிறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவும் பார்த்து டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின், சங்ஷியை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்த நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசின, எல்லாமே நடிப்பு தானா, உன்ன மாதிரி ஒருத்தரை நம்பின பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்லி கோச்சுக்கிட்டு ஜின் கூட போயிடுறாங்க. அப்படிங்க வெண்ணை திறந்து வரும்போது இப்படி பானையை போட்டு உடைச்சிட்டான்னு சொல்லி செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ சங்ஷியை மீட் பண்ணி, 5 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்ததுங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் எதுக்காக எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ என்னை அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஹீரோயின் தான், நான் அவளை தான் லவ் பண்ணியிருக்கேன், ஸோ ஆக்சிடென்ட் ஆனதை ஒரு காரணமாக வச்சு என்னால் ஹீரோயினை விட்டுட்டு வர முடியாது, என்ன நடந்தாலும் சரி, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடவும் கோவப்படுற சங்ஷி உடனே யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி ஹீரோயின் கதையை முடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கே கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும், உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லவும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஹீரோயின் போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வர ஹீரோ அங்கே ஹீரோயின் இல்லாததுனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது சங்ஷி கிட்டே இருந்து ஏதோ மெசேஜ் வந்தது, ஸோ அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்க போலன்னு சொல்லவும், இப்போதானே சங்ஷியை ஆன் பண்ணிட்டு வந்தோம், என்னவா இருக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஜின், இன்னைக்கு நான் என் மனசுல இருக்கிற காதல ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லவும் ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோயின் இல்லல, இத்தனை நாளா உனக்கு தானே ஹீரோயின் அசிஸ்டண்டா வேலை பார்த்தா, இப்ப அவ எங்க போனான்னு ஜின் கேட்க, எனக்கு தெரியல, நானுமே அவளை தான் தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்த சங்ஷி ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதை என்னால தாங்கிக்க முடியல, அதான் கரெக்டான சான்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ ஹீரோவோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி நான் அவனோட ஃபியான்சேவான,
பட் நீ திடீர்னு உள்ள பூந்து இப்படி ஆட்டத்தை கலைச்சி விடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோட லட்சியத்தை நான் அடைய யார் குறுக்க வந்தாலும் சரி இறக்கமே இல்லாம அவங்க கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி அவ அரேஞ்ச் பண்ண அடியாளுங்க கிட்ட நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லிடுறா. ஆனா அவனுங்க ஹீரோயின் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா, சோ இவளை கொலை பண்ணி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அபியூஸ் பண்ணிட்டு அப்புறம் கொலை பண்ணலாம்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோவும் ஜின்னும் சேர்ந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கும் போதுதான் வேற வழியே இல்லாம நம்ம ஜின் ஹீரோயின் மொபைல்ல நான் ஒரு ட்ராக்கர் டிவைஸை வச்சிருக்கேன், அதை ட்ரேஸ் பண்ணா ஹீரோயினை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லவும், எப்படி ஹீரோயினோட பெர்மிஷனே இல்லாம அவ மொபைல்ல நீ ட்ராக்கர் டிவைஸை வச்சேன்னு ஹீரோ கேட்க, நாம காதலிக்கிற பொண்ணோட சேஃப்டிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அதுல இதுவுமே ஒண்ணுதான்னு சொல்லி ட்ராக் பண்ணி ஃபைனலா ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் காப்பாத்திர முடியாதுல, அதாங்க அடியாளுங்க நிக்கிறாங்களே. சோ நம்ம ஹீரோயினும் ஜின்னும் பயங்கரமா போராடி ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. பட் ஃபைனலா ஒருத்தன் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரதை பாத்துடுற ஹீரோ காப்பாத்துறதுக்காக குறுக்க போகவும் அவன் பெரிய ராடால ஹீரோ மண்டையில் அடிச்சு மட்டை பண்ணிடுறான். அப்புறம் என்ன, உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா சில பல நாட்களுக்கு அப்புறம் கோமால இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோக்கு பழசு எல்லாமே, அதாவது 5 வருஷத்துக்கு முன்ன நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே ஞாபகம் வந்துடுறதுனால ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக கிளம்புறாரு. பட் ஹீரோவோட அம்மாவும் சங்ஷியும் ஸ்டாப் பண்ணி போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி சங்ஷி ஒன்றும் ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போது இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹீரோயினை லவ் பண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை கொலை பண்றதுக்காக சங்ஷி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணா. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் ஹீரோயினை காப்பாத்த நான் போகும்போது சங்ஷி ஏற்பாடு பண்ண ஆட்கள் என் மேல காரை விட்டு ஏத்திட்டாங்க. அதனாலதான் இத்தனை வருஷமா நான் கோமால இருந்தேன். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா அன்னைக்கே நான் செத்து போயிருக்க வேண்டியது. சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான பொண்ணை எக்காரணத்தை கொண்டு என்னால மனைவியா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சங்ஷி எவ்வளவு மோசமானவங்கிற உண்மை தெரிய வருது. நீ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ பக்கத்துல இருந்த, என் பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துன்னு நினைச்சா நீ தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கே காரணமா, இதுக்கப்புறம் நீ என் முகத்துல முழிக்காத, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லவும் சங்ஷி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறா. இங்க பாரு, நீ பண்ண எல்லா தப்பையும் நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருவாங்க, அங்க போய் வேணா உன் சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்லி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி வந்துடுறாரு. அதுவே இங்க நம்ம ஜின் ஹீரோவை பத்தி விசாரிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்த ஹோட்டியானும் ஒண்ணுங்கிற உண்மை தெரிய வருது. எங்க இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சுன்னா மனசு மாறிடுவாளோ, தன்னை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற பயத்துல நம்ம ஜின் ஹீரோயின் கிட்ட டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதை பார்த்து செம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பா போல நினைச்சுக்கிட்டு அங்கே இருந்து சோகமா போயிடுறான். பட் நம்ம ஹீரோ தான் ஹோட்டியானுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமா நான் உன்னை என்னோட சொந்த தம்பியா தான் பார்த்தேன், ஸோ உன் மேல எனக்கு பெருசா எந்த ஃபீலிங்ஸுமே வரல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாருங்கிற விஷயம் தெரிய வந்ததும் அவர் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள எப்படியாவது அவரை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் காதலை ஏத்துக்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் ஊரு ஃபுல்லா தேடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கலங்கிறதுனால மனசுடைஞ்சு போற நம்ம ஹீரோயின், ஏற்கனவே ஒரு தடவை நான் உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், திரும்ப அந்த வழியை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் எப்படியாவது என்கிட்ட திரும்ப வந்துருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ, என்ன ரொம்ப நேரமா யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்கவும், அப்ப இவ்வளவு நேரமா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தியான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா, ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து வெளியில வரும்போதே ஹீரோ பார்த்திருப்பாரு. பட் நம்ம ஆர்வ கோளாறு ஹீரோயின் நிக்காம வேகமா ஓடி வந்ததுனால நம்ம ஹீரோ அவங்கள சேஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. ஆமா, நீ ஜின்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணியான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோயின் தன்னோட ரிங் ஃபிங்கரை காட்டவும், ஹபாடா எம்டியா தான் இருக்கு, நோ ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம ஹீரோ ரிங் எடுத்து கொடுத்து ஹீரோயின் கிட்ட தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்றான். ஃபைனலா ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். விதியோட விளையாட்டெல்லாம் தாண்டி பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதோட இந்த மூவியுமே ரொம்ப கியூட்டா முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான மூவி இல்ல டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.